நம்மை ஆளுகை செய்யும் ஆவியானவருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 1:10. நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும். துதிப்பதற்கு சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலே விசேஷமாய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் ஐக்கியத்தை பலப்படுத்த வேண்டும் என்றும் நமக்குள்ளே ஒரு மனதையும் ஏக சிந்தையையும் கட்டளையிட வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம். குடும்பத்திலும் நிறைய பிரிவினைகளை நாம் பார்க்கிறோம். அதுபோலவே சபைகளுக்குள்ளவும் பிரிவினைகளை காணப்படுகிறது. ஆகவே கர்த்தர் இந்த பிரிவினைகளை மாற்றி நமக்குள்ள இருக்கிற கசப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஐக்கியங்களை பலப்படுத்தி அந்த ஐக்கியங்களின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கான ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகளுடைய ஐக்கியங்களுக்காகவும் ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம் போன்ற என்னென்ன ஐக்கியங்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதோ எல்லா ஐக்கியங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி அதை முன்னின்று நடத்துகிற தலைவர்களை அபிஷேகித்து வழி நடத்த வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகளை மாற்றி நம்மை ஐக்கியத்திலே நிலைத்திருக்கிற செய்கின்றபடியாலும் கர்த்தருக்குள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நமக்கு இன்பத்தையும் நன்மையையும் தருகின்றபடியாலும் நம்மை ஐக்கியப்படுத்துகிற நல்ல ஆவியானவரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.